வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். நடிகர் விஜய் எல்லாருமே அவர் திட்டுறாங்க. வெறும் ஒரு ஆக்டர் தாங்க, அவர் என்ன பெரிய செஞ்சிட போறாரு அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி திட்ட ஒருவேளை விஜயோட மவுசு கூடிக்கிட்டே இருக்கும். 2026ல திமுகவும் சரி, எதிர்கட்சியான நம்மளோட அதிமுகவும் சரி, இப்படி பல வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க. நடிகர்ன்றாங்க. அதே மாதிரி நிறைய சின்ன கட்சிகள் கூட ஒரு நடிகர்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுவே விஜய்க்கு ஒரு மவுச கூட்டுதா? இத மக்களை கேட்க போறோம். விஜய் ரசிகரையும் சந்திக்க போறோம், விஜய் ரசிகர் இல்லாதவங்களையும் சந்திக்க போறோம். அவங்க என்ன சொல்ல போறாங்க, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே, மனசு அழகாக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் மட்டும் கொடுத்துருங்களேன் டக்குன்னு. எப்பயும் எளிமையா வச்சுக்கணும். எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது. எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம இருக்கணும். ஏங்க உலகத்துல இருக்க பாதி பேர் கெட்ட எண்ணத்தோட அலைஞ்சிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. அது பின்னாடி நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓ, அதனாலதான் கஷ்டப்படுறாங்க. பாத்துட்டு நம்ம இருந்தோம்னா கரெக்டா இருக்கும். அடுத்தவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தாலே எங்க கஷ்டம் தான். ஓகே, நல்ல எண்ணத்தோட அடுத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது இருந்தாலே நல்லா இருக்க முடியும். சரி, விஜய் 2026ல ஒரு பெரிய மாஸ் பண்ணுவாரா? எல்லாரும் அப்படிதான் எதிர்பார்க்கறாங்க சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜயகாந்துக்கும் அப்படிதானே எதிர்பார்த்தோம். இப்ப இவர் புதுசா வந்திருக்காரு. இவரும் மக்களுக்காக ஏதாவது கரெக்டா பண்ணாருன்னா மக்கள் கண்டிப்பா அதுக்கு உண்டான பலன். இல்ல, நீங்க வாய்ப்பு கொடுத்தாதானே ஏதாவது வாய்ப்பு கண்டிப்பா கொடுப்பாங்க சார். மக்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பா கொடுப்பாங்க. சரி, 2026ல நான் தான் முதல்ன்றதை ஏத்துக்க முடியுமா? அது தப்பு. அது அந்த மாதிரி மொத்தமா வர முடியும். ஃபர்ஸ்ட் அவரோட இது என்னன்னு பாக்கணும்ல. தனிச்சு நின்னு அவர் எவ்வளவு வாங்குறாரு, என்ன பண்றாருன்றத பாக்கணும்ல. அப்ப இந்த 2026ல ஒரு முதல்வர் கிடையாதா? முதல்வர்லாம் கன்ஃபார்மா வர முடியாது. ஏங்க நான் தான் முதல்வர் அறிவிச்சிட்டு இருக்காரு, நீங்க சொல்லிக்கலாம் சார். அவங்க கட்சிக்காரங்க சொல்லிக்கலாம். முதல்ல அவரோட இது காட்டணும், மாச காட்டணும், என்ன பண்றாருன்னு பாப்போம். அவர் இன்னும் கட்சியை வளர்க்கணும், இன்னும் மக்கள் பணியில இருக்கணும், அப்பதான் மக்கள் ஏத்துப்பாங்க. கண்டிப்பா. உங்க வீட்டுல குழந்தைங்க இருக்காங்களா? இருக்காங்களா? இதுல எத்தனை பேர் விஜய் ரசிகர்? அதெல்லாம் சொல்ல முடியாது, ரகசியம் அதெல்லாம். சரி, பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கீங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். விஜய் இப்ப வருங்காலத்துல தான் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு பார்வையாளரா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஏங்க, பார்வையாளர்னா மக்கள் ஓட்டு போட்டா வந்தாங்க முதலமைச்சர், இல்லைன்னா கிடையாதுங்க. ஓட்டு விழுமா? அதான் கேள்வி. அது விழுமா விழாதுன்னு நான் சொல்லக்கூடாதுங்க, மக்கள் தாங்க சொல்லணும். இல்ல, நீங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் என்னன்னு கேக்குறேன். அதெல்லாம் ஃபீலிங் எல்லாம் சொல்ல முடியாது, உறுதியா நீங்க சொல்ல முடியாதுன்றீங்க. கண்டிப்பா சொல்ல. சரி, விஜய் எல்லாரும் திட்டுறாங்க, வெறும் ஆக்டர். அதெல்லாம் கிடையாது. திட்டுறது அரசியல்வாதி அங்க திட்டுறாங்க, பொதுமக்கள் யாரும் திட்டலங்க. சரி, விஜய பொதுமக்கள் திட்டலங்க, அரசியல்வாதி தான் திட்டுறாங்க. அப்ப விஜய்க்கு கொஞ்சம் ஆதரவு இருக்கு. கண்டிப்பா ஆதரவு. சூப்பர், இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டீங்க. ரைட்டு. அப்ப விஜயும் ஒரு மாஸ் பண்ணுவார் 2026ல. கண்டிப்பா பண்ணுவாங்க. அப்படியா? அடுத்த சின்ன பையன்றாங்க எல்லாரும். அடுத்த எதிர்கட்சியா கூட உட்காரலாம் அப்படின்றீங்க. எதிர்கட்சியா திமுக அதிமுக எதிர்த்து ஒரு மனுஷன் வர முடியுமா? வர முடியுங்க. ஏன் வர முடியாது? முதலமைச்சரா கூட உட்காருவாங்க. எப்படி நம்புறீங்க அதை? நான் நம்புறேங்க, முதலமைச்சரா கூட உட்காரலாங்க. விஜய் முதலமைச்சரா கூட ஆகலாம். ஆமா, மக்கள் கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க, 2 ஆட்சி வேலையும் கோவத்துல இருக்காங்கன்றீங்க. அது உண்மைதான். மக்கள் எந்த பக்கம் எங்க சாயம்னு யாராலும் சொல்ல முடியாது. இப்படியும் சாயும், அப்படியும் சாயும், அப்படியும் சாயும். சோ என்ன வேணாலும் நடக்கலாம். விஜயும் வரலாம், எடப்பாடியும் வரலாம், ஸ்டாலினும் வரலாம்ன்றீங்க. நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப விஜய் ஒரு வைப்பு பண்ணுவாரா 2026ல? அது ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப வருஷம் ஆகும். ஏங்க 2026ல நான் தான் முதல்வர்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாரும் தான் சொல்லுவாங்க, நான் தான் வருவேன், நான் தான் வருவேன். ஆனா வர்றது ரொம்ப கஷ்டம். இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏங்க இப்ப இளைஞர்கள் அங்கங்க கேம்ப் நடத்துறாங்க, ரத்த தானம் பண்றாங்க, சாப்பாடு போடுறாங்க. அது எல்லாரும் தான் பண்றாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் நாட்டை ரொம்ப உடுக்கின்னு இருக்காங்க. அவங்கதான் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த மாபெரும் சக்திகளை தாண்டி விஜயால வர முடியாதுன்றீங்க. நிச்சயமா வர முடியாது. சரி, இப்ப ஒருத்தர் திட்ட அவங்க தானே ஹிட் ஆவாங்க. இப்ப விஜய் எல்லாருமே திட்டுறீங்க, ஒரு ஆக்டர் தான், அவர் இப்பதான் வந்தாரு, அவருக்கு அரசியல் வரும்போது இல்ல, ஒரு திட்ட அவரு மவுசு கூடுமோ? கூடவே கூடாது சார். யங்ஸ்டர்ஸ் தான் இது ஒரு அட்ராக்ஷன், சினிமா அட்ராக்ஷன். அதுல அவர் நல்லா அழகா இருக்காரு, அத ரசிக்கிறதுக்காக தான் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்களே கண்டி. அதுல ஒன்னும் ஒரு கொள்கை எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது அது வெறும் ரசிப்பு, நம்ம ரசிக்கலாம். அதாவது சினிமா வேலை வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை என்பது புரிந்திருக்கு, கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நாள் ஆகும் போதுதான் ரசிகர்களுக்கு ஓட்டா மாறும். அது மாறுறதுக்கு டைம் எடுக்கும். நடிகர் விஜய் உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? நடிகர் விஜய் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. அது ஓட்டா மாறுமா? சிலர் 100க்கு 10 ஓட்டு மாறும், 90 ஓட்டு மாறாது.
100க்கு 10 ஓட்டு தான் மாறுமா? மாறும் ஏங்க நான் என்ன கேக்குறேன், வீட்டுல பிள்ளைங்க சொல்றதுதான் இப்ப நம்ம கேக்குற நிலைமையில இருக்கோம். அப்ப வீட்டுல இருக்க எல்லா பிள்ளைங்களுமே விஜய் ரசிகரா இருக்கும்போது ஈஸியா அவர் ஜெயிக்கலாம்ல? எல்லா பிள்ளைங்களும் இருக்க முடியாது சார். சரி, ஒரு 70% பிள்ளைங்க இருந்தா கூட ஓட்டு விழுந்துருமே. வராது. நான் சொல்றேன், எல்லா கட்சியிலும் உறுப்பினர் இருக்காங்க. இப்ப அதிமுகல குடும்பமா உறுப்பினர் இருக்காங்க. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அதிமுகவே விஜயோட கூட்டணி வரும்னு எதிர்பார்த்து ஏமாந்துருச்சுன்னு எல்லாம் சொல்றாங்களே. இல்ல அவரு கூட்டணி வந்தா 90% ஆட்சி பிடிக்கிறதுல மாற்றம் கிடையாது. யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஆமா. அப்ப விஜய்க்கு வாய்ப்பு இல்ல. விஜய்க்கு வாய்ப்புன்னா நிறைய சின்ன வாலி பசங்க இருக்காங்க. எம்ஜிஆர் காலத்துல கூட ஒரு கூட்டணி வச்சுதான் எம்ஜிஆர் முதலமைச்சரா வந்தாரு. கண்டிய தனிச்சே நின்று தமிழகத்துல முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஒரு மனுஷனை எல்லாம் திட்டுறீங்க. விஜய் ஒரு சாதா ஆக்டர் தான், அவர் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது, அவருக்கு அனுபவம் கிடையாது, இப்படி ஒருத்தர் திட்ட அந்த மனுஷனுக்கு ஒரு எழுச்சி ஏற்பட்டு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? விஜய்க்கு மவுசு கூடுமா இல்லையா? இல்ல, கூடத்துக்கு வாய்ப்பே கிடையாது சார். அதுல வந்துட்டு எல்லா கட்சியிலயும் உறுப்பினர் இருக்கிறாங்க. சில புதுசா ஆரம்பிக்கிறதுல அந்த வாலி பசங்க வந்து கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கிறாங்களா கண்டி, வேற ஒண்ணு இல்லை. அது ஓட்டு மாறத்துக்கு வாய்ப்பு கிடையாது. அது வந்து ஒரு சும்மா ஒரு பாக்குறதுக்கு ஒரு பிரகாசமா இருக்க தவிர அது வந்து ஓட்டா மாறாதுன்றீங்க. மாறவேத்துக்கு வாய்ப்பு. உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருக்கிறோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. சரி, 2026 யாரு வாய்ப்பு பண்ண போறாங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுல அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல உறுதியா இருக்கீங்க? உறுதியா இருக்கும். ஏங்க திமுக அவ்வளவு நல்லது செஞ்சிருக்குன்னு ஊரே சொல்லுது. திமுக ஒரு நல்லதும் செய்யல, ஒரு நல்லதும் செய்யல. மக்களை கேட்டா தெரியும், ஒவ்வொரு ஊர்ல போய் கேட்டா தெரியும். அவர் செஞ்சு வாக்குறுதி கொடுத்தது எதையுமே நிறைவேற்றல. இன்னைக்கு பஸ் கிடையாதுங்க, போக்குவரத்து பஸ் முக்கியமானது. எத்தனை பஸ் காலையில இருந்து பொம்பளைங்க எல்லா பஸ்ஸாலும் நிக்கதான் செய்யறாங்க. அந்த ஃப்ரீ பஸ் எப்போ வரப்போகுதுன்னு. அதுக்கு முன்னே மக்கள் ஏமாற்றத்துல இருக்காங்க. அந்த ஏமாற்றத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி வந்துருவாரு. அது அம்மா இருக்கிற காலத்துல எல்லாருக்குமே ஃப்ரீ பாஸ் கொடுத்திருக்காங்க. 60 வயசுக்கு மேல் போன்றவங்களுக்கு ஆம்பளை பொம்பளை எந்த கருத்து வேறுபாடு இல்லாத எல்லாரும் போய் வாங்கிக்கலாம். அத மொத்தம் 100க்கு 80 பேர் அது வாங்குறாங்க. அந்த நல்ல விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு பிளஸ்ஸா இருக்கும். பட் விஜய் வந்து மவுசு கூடவே இல்லைன்றீங்க. விஜய் வந்து கூட இல்ல. இது வந்து பெரிய கட்சி. ஏடிஎம்கே வந்து ஒரு பெரிய பிரதமான கட்சி. 33 வருஷம் ஆட்சி செஞ்ச கட்சி. அது கூட மோத முடியாது யாராலன்றீங்க. மோதறதுக்கு அப்பேற்பட்ட திமுகவே மோத முடியல. அப்ப விஜய் ஏமாத்துறீங்க? விஜய் வந்து மாற்ற முடியாது. ஆனா அவருக்கு ரசிகர் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அந்த அலை வந்து ஏடிஎம்கே சேர்ந்ததுன்னா அண்ணன் போஸ்ட் மாதிரி தமிழகத்துல அதிமுக ஆட்சி அமைக்கும். வணக்கம், எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு. உங்க பிள்ளைங்க எல்லாம் விஜய் ரசிகரா? கண்டிப்பா கிடையாது. என்ன காரணம்? நாங்க அந்த மாதிரி வளர்க்கல பிள்ளைங்கள. அதாவது சினிமா பாக்குறது தவறா? தவறுதான். சினிமா பாக்குறதே தவறு. அந்நிய பெண்ணை பாக்குறதே தவறுதான். அப்புறம் எப்படி நம்ம சினிமா பார்க்க அனுமதிக்கும்? ஏங்க இந்த காலத்துல சினிமான்றது ஒரு பெரிய விஷயம் தானே, எல்லாருமே அதுக்குள்ள தானே இருக்கானுங்க. அதுதானே மக்கள், அதாவது பிள்ளைங்க கெட்டு போறது காரணம் தானே. அப்படி ஆமா, என்ன இருக்கு? அந்நிய பெண்ணு பாக்குறது தப்புன்னு இஸ்லாம் சொல்லுது. சரி, அப்ப அந்நிய பெண்ணை போய் ஆட விட்டு பாக்குறாங்க. உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க போனை கொடுத்துருப்பீங்க. போனை ஓபன் பண்ணா எல்லாமே வரவேற போகுது, நம்ம எப்படி தடுக்க முடியும்? மறைமுகமா பல விஷயம் நடக்குங்க, அது நமக்கு தெரியாது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் தடுக்கணும். சரி, நடிகர் விஜய் எல்லாருமே திட்டுறாங்க, அவர் ஒரு ஆக்டர் தான், திமுக அதிமுக எல்லாம் அவரால வர முடியாது, இப்படி அவங்க திட்டுறதே வந்து ஒருவேளை அவருக்கு ஒரு பப்ளிசிட்டியா இருக்குமோ? ஒரு மவுசு கூடுதோ? மவுசு எல்லாம் கூடுதல் நம்ம சொல்ல முடியாதுங்க. அவருக்கு வந்து இந்த அரசியல்லாம் அவருக்கு வேலையாவாது. ஏன் என்ன வேலையாவாது? எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்குமே திறமை இருக்கு. வாய்ப்பு கொடுத்தாலுமே தெரியும். அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க. நீங்க வாய்ப்பை கொடுங்க, வளர்த்துக்க போறாரு. வாய்ப்பு கொடுத்தாலும் இப்ப அந்த கட்சியில முக்கியமான பெரியவங்க யாருமே இல்லையே. அவர் யாரை வச்சு அரசியல் பண்ணுவாரு? யாரை வச்சு கட்சி? சரி, இளம் ரத்தமா இருக்கட்டும். இளம் நிறுத்ததாங்க. அது கட்சியில ஒருமே ஒண்ணு யாரும் ஒருமே எதுவுமே இல்லையே. அதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஒரு உலகத்தை பத்தி தெரிஞ்சவங்க, அரசியல் பத்தி தெரிஞ்சவங்க இருக்கணும்ன்றீங்க. இருக்கணும். யாருமே இல்லையே, எல்லாம் சின்ன பசங்க தானே இருக்காங்க. சோ இப்படி புதுசா இருக்கிறது வந்து சரியா வராது. அப்ப விஜய்க்கு வந்து நாளுக்கு நாள் மவுசு கூடுதா இல்ல மவுசு குறையுதா? மவுசு கூடுனாலும் அவருக்கு கூடும், அந்த கட்சிகள வந்து வாய்ப்பு கிடையாது. அதாவது அவருக்கு கூடுமே தவிர அது தேர்தல்ல ஓட்டா விழாது. ஓகே, நன்றி. அப்ப லைஃப வந்து ஸ்மூத்தா கொண்டு போகணும்னா ஏதாவது ரகசியம் இருக்கா? ரகசியம் இல்லாம லைஃப் ஸ்மூத்தா போகும். ரகசியமே இல்லாம இருக்கணும், அதான் ரகசியம். நம்ம ஓப்பனா இருக்கணும். சரி, நிறைய இந்த விஷயத்துல கலைஞர் விஷயம் சொல்லலாம். ஏதாவது ஓப்பன் டைப் தான். அவரோட பர்சனல் லைஃப் எதுவுமே இப்பயும் சில பேருக்கு அவங்களுக்கு குழந்தை இருக்கு, இவங்களுக்கு குழந்தை இல்ல, இவருக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரியே
ஒரு ரகசியம் வாழ்க்கையே வெளிப்படையா 2 மனைவி 3 மனைவினாலும் அது வெளிப்படையா அது அப்படின்னு சொல்ல முடியல. எதா இருந்தாலும் ஒரு வெளிப்படையா ரகசியம் இல்லாம இருக்கதான் ஸ்மூத்தா போகும். சரி, ஓகே. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், நடிகர் விஜய் உங்க வீட்டுல இருக்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாம் சின்ன பசங்க வண்டு சின்னங்களாம் பிடிக்கும். எல்லாருக்கும் விஜய் பிடிக்காம யாருக்கும் இருக்கு? ஏன்னா ஒரு காதலுக்கு முடியாது, லவ் டுடே 30 வருஷமா ஒரு எப்பயும் ஒரு ஹீரோ 30 வருஷமா சஸ்டைன் பண்றது ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு விஜய் பிடிக்குமா? அதுல விஜய் அப்பல பிடிக்கும்லாம் கிடையாது. விஜய் போட்டு நல்லா போய் பார்ப்பேன், அவ்வளவுதான். ஒரு ரசிகனா எல்லாம் கிடையாது. இப்ப எல்லாரும் வந்து விஜய் ஒரு நடிகர் தான் அப்படின்னு திட்ட ஒருவேளை அவருக்கு மவுஸ் கூடுதோ, எல்லா கட்சிகளும் பயப்படுதோ விஜய் பார்த்து? விஜய் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் விஜய் திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல் மாதிரி இவன் திட்டி ஃபேமஸ் ஆக்கினாதான் உண்டு தவிர விஜய் அப்படியே விட்டா ஒண்ணுமே கிடையாது. அவரு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் விஜய் விஜய் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. இளைஞர்கள் வச்சு இப்ப இளைஞர்கள் பத்தி உங்களுக்கு தெரியல. என் வேலைக்கு கூட்டோட வரமாட்டானுங்க. ஒரு போஸ்ட்போன் மென்டாலிட்டி தான். ஒரு விஷயம், ஒரு ஷோக்கு பேர் வழியா இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. ஏன்னா ஒரு திமுகவோ அதிமுகவோ கூட்டம் நடத்துறாங்கன்னா 1000 பேனர் இருக்கணும், 10,000 நோட்டீஸ் பண்ணணும். பட்டச்செயலாளர் வண்டு முருகன் எத்தனையோ வருஷம் அவனை தேடி இன்வைட் பண்ணி, டேய் 100 புடவை கொடுக்கணும் இவனுக்கு. ஆளாளுக்கு ஒரு இங்க வடச்சென்னையில நான் சொல்றேன், ஆர்கனைசா 2 பேரும் இவங்க கூட்டம் நடத்த ஒரு வாரத்துல அவங்க கூட்டம் நடத்துவாங்க. ஒரு கூட்டம் நடத்த குறைஞ்சபட்சம் போஸ்டரு, போலீஸ் ஸ்டேஷன் பர்மிஷன்ஸ் வாங்க கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. சரி, நீங்க இப்படி சொல்றீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து நிறைய பசங்க சாப்பாடு போடுறாங்க, நிறைய சமூக சேவைகள் செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க, இடத்துல பாத்துட்டு தானே இருக்கும். இந்த மூக்கு கண்ணாடி, 2 தையல் மிஷின், 100 புடவை கொடுக்கறதெல்லாம் ஜனங்களா இப்ப அவங்க இன்னும் ஆட்சிக்கே வரல, ஒரு தேர்தல் வீகத்துக்கே வரல, அதுக்கு முன்னாடி இவ்வளவு வேகமா இருக்காங்கல்ல. ஆர்வ கோளாறும் வேகத்துக்கு வித்தியாசம் இல்ல சார். என்ன சார் நீங்க ஆர்வ கோளாறுன்றீங்களா? தெரியாது. இளங்கன்று சிறுவர் விட்ட வெள்ளாமே விளையும், வீடு சேராது. சின்ன பசங்க செய்யற விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும், நல்லதா இருக்கும். ஆனா வீட்டுக்கு வரணும்னா ரிசல்ட் ஒண்ணுமே இருக்காது. சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், இப்ப விஜய் எல்லாருமே திட்டுறாங்க, ஒரு ஆக்டர் தான் அப்படின்றாங்க. அப்புறம் இவரே இங்க காசு சம்பாதிக்க தான் வந்திருக்காருன்றாங்க. இந்த மாதிரி திட்ட விஜய் சில விஷயங்களை ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு. இறந்தவங்களை போய் பாக்குறதும், இப்ப இவங்களும் வளர்த்து விடுறாங்களோ எல்லா கட்சிகளும். போய் பார்த்தா நம்ம கட்சி வச்சுன்னா இப்ப தாவேக்கா என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க, அவ்வளவுதான். விஜய் நடிகர் தானே. இப்பயே சார் அவங்க வளர்ச்சி சாலிகிராமத்துல 20க்கும் மேற்பட்ட கல்யாண மண்டபம் இருக்கு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, விஜய் ஒரு பெரிய ட்ராக்க உருவாக்க மாட்டாருன்றீங்க? வாய்ப்பே இல்லை சார். ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை தலைப்போக்கு பெருந்தலைவர் காமராஜர் இப்பயும் அவர் தான் பெருந்தலைவர், மற்றெல்லாம் பெரும் தலைவர் தான். எப்படி பெரும் இவங்க என்ன சாக்ரிஃபைஸ் தாங்க, தியாகம், ஒரு உயர்தரமான கொள்கை, அவ்வளவுதான். தவிர இவங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஊழல் பண்றாங்க, கரெக்டான தெளிவு இல்லை இன்னும். ஒரு பெரிய வேவ்ல இருந்து கொடுக்க மாட்டாரு விஜய்ன்றீங்க? வாய்ப்பே இல்லை சார். ஓகே, தேங்க்யூ. என்னங்க, விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க 2026ல முதல்வர் ஆயிடுவாருன்னு. ஆனா அதையும் தாண்டி திமுக செஞ்ச நல்ல விஷயங்கள், அதிமுக செஞ்ச நல்ல விஷயங்கள் இதுவும் இருக்கு இல்லையா? இவங்க 2 பேரையும் தாண்டி விஜயால வர முடியுமா? விஜயை திட்ட விஜயோட மவுசு கூடுதா? மக்களே சொல்லிட்டாங்க. இனிமேல் போக போக அடுத்தடுத்த வாரங்கள்ல என்னென்ன காட்சிகள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.